மிமிக்ரி பண்ணி காமிச்சிங்களா? அது கொஞ்சம் பண்ணி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மிமிக்ரி இயற்கையில் எங்கள் அப்பா மலேசியா சிங்கப்பூர்னு 5 தமிழ் மாநாடு நடத்திட்டு 10 தமிழ் மாநாடு நடத்துறதுக்கு உயிரோடு இருந்தவங்க. ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தா இல்லை நல்லா. அதனால நான் எங்கள் அப்பாவுடைய 4 பேர் நாங்கள் பிறந்தாலும் நான் எங்கள் அப்பா நானும் அப்பாவும் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்தோம். ஒரே மாதிரி உங்கள் அப்பாவும் நீங்களும் ஒரே மாதிரின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், தாய் தகப்ப மாதிரி இல்லை, அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்து வாச்சு. அவர் நினச்சோன்னா எனக்கு உங்களை மாதிரி இளைஞர்லாம் பார்த்தபோது நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவோட அருவா தூக்கிட்டு அடிக்க போகிறது, துப்பாக்கி பிடிங்கிட்டு போய் அடிக்க போகிறது, சூட போகிறது, இதெல்லாம் தேவையில்லாத பெற்றவங்க கடவுள். இப்போ இளைஞர்கள் சொல்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வாத்தியார்கள் அவங்க நாங்கள்லாம் படிக்கிற போது எங்கள் அப்பா அம்மா எங்களை மாடு கட்டுற கயரால் அடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா படிக்காதவங்க நான் ப்ராக்டிஸ் போடல கையில் போட்டாங்க. அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. சட்டம் இருந்து நாக்கு வலிக்கவா? சட்டமும் சாத்தியமும் சம்மந்தப்பட்டதும் கருவி. யார் காசு கூட கொடுக்குறானோ அவனுக்கு தீர்ப்பு சொல்லிட்டுருக்காங்க. ரொமாட்டிக் கண்ட்ரி, சர்வதேச கண்ட்ரி, ரொமான்டிக் கண்ட்ரி. ரொமாட்டிக் கண்ட்ரினா ஜனநாயக நாடு. ஆமாம், ஜனநாயகம்னா ரொமான்டிக்கா? ஆமாம், அப்படின்னா தான் உனக்கு புரியும். சொல்கிற கேளு. சரி, ரைட். நீ தவறான அர்த்தத்துக்கு போனால் நாங்கள் இப்போ பொறுப்பு இல்லை. கரெக்டான பாதையை சொல்கிறோம். ஐயா ரைட்டில் போய் லெஃப்ட்டு போன்றோம். இந்த கோயிலுக்குள்ளே போனால் 35 ரூபாய்க்கு புத்தகம் இருக்குது, 2250 ரூபாய்க்கும் புத்தகம் இருக்குது, ஒரு ரூம்லேயும் ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. நீ எதை படிக்கணும்னு விரும்புவியோ அதை பண்ணிக்க. இதுக்காண்டி ஏன் உசுறு எடுக்கணும்னா